மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பெரியாருக்கு நானும் மரியாதை செலுத்தினேன் என்று படம் பிடித்து உங்களுக்கெல்லாம் தெரிய வைத்திருக்கிறார். அது போதுமானது தான். ஏனென்றால் இவர்கள் பேசுவது தான் ஜாதி மறுப்பு பேசுவார்கள். கடவுளை ஒழிக்க முடியாது. மக்களுக்கு அது ரொம்ப பலவீனமான ஒரு தேவை. ஊன்றிக் கொள்வதற்கு வழுக்கு நிலத்திற்கு ஒரு ஊன்றுகோல் வேண்டும். கொள்கை தலைவரா பெரியார தான் முன் வச்சிருக்காரு. நீங்க சொல்ற இந்த சாதி அடுக்குகள்ல இருந்து இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் அததான் விஜய் பேசுறாரு. நீங்கள் அதை காட்டுவது உங்களுடைய செயலில் இல்லை. நீங்கள் மாலையிடுவதன் மூலம்தான் நீங்கள் அவருடைய ஆளாக காட்டிக்கொள்ள நினைக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், பெரியாரே காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். பெரியார் நிலைத்து தமிழ்நாட்டுக்கு 2000 ஆண்டுகளுக்கு அவர் வழிகாட்டுவார் என்பது மூலத்தான். அவர் போய் 50 ஆண்டுகள் ஆன பிறகும் நீங்கள் புதிய கருத்துக்களை நோக்கி நகரவில்லை என்றால் பெரியார் விட்ட இடத்திலிருந்து தொடருவோம். மாலை இடுவது அப்புறம் இருக்கட்டும். நம்ம எதுவோ அதற்கு அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான சிந்தனை புதிய தலைவர்களுக்கு இல்லை. சீமான் உணர்வது போல விஜயும் புரியாமல் அஞ்சலையும் கட் அவுட்டை வைத்துக் கொண்டால் வன்னியர் ஓட்டு வந்துவிடும். வேல்நாச்சியார் அவருடைய கட் அவுட்டை வைத்துக் கொண்டால் தேவர் ஓட்டு விழுந்துவிடும். இந்த அரசியல் தானே பண்ணுகிறீர்கள். இந்த அடையாள அரசியல் அந்த அதற்குள்ளதான் சுற்றி வருகிறார். அவருக்கு தெரியாது. அவருக்கு யோசனை சொல்கிறவன் இருக்கானே அவனையாவது அறிவுள்ளவனாக வைத்துக் கொள்ள வேண்டாம். சமீபத்துல விஜய் கடுமையாக விமர்சிச்சிருந்த சீமான் வந்து இப்ப திடீர்னு வந்து விஜய் என்னுடைய நண்பர் தம்பி தான் அப்படின்ற இடத்துக்கு ஏன் திரும்ப ரொம்ப மானங்கட்ட அரசியல்வாதி ஒருவர் உண்டென்றால் அவர் தான். அப்புறம் நேற்று வந்து நடு ரோட்டில் அடிபட்டு சாவான் என்று சொல்லுவார். அப்புறம் இன்னைக்கு தம்பி என்று சொல்வார். இதுக்கு என்ன போட்டுருக்காரு? இந்த உலகத்திலேயே நம்ம யாருடைய பேச்சையாவது கேட்டு இன்னும் கிறுக்கு பிடிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மூளையின் வலிமை பெரியது. அவ்வளவு உளறல் மண்ணும் நம்முடைய சீமான். பெரியாருடைய நினைவு தினத்துல வந்து விஜய் வந்து அவருடைய பனையூர் ஆஃபீஸ்லேயே வந்து ஃபோட்டோ வச்சு மரியாதை செலுத்தியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரியான கொள்கை தலைவர்கள் அவங்களுடைய நினைவு தினம் பிறந்த நாள் எல்லாமே அந்த கட்சியோட தலைவர்கள் வந்து அவங்களுடைய நினைவிடத்துக்கோ இல்லை சிலைக்கோ மாலை அணிவிக்கிறது வழக்கம். ஆனால் விஜய் வந்து இதில் திரும்பவும் புதுசாக ஒரு பாணியை கடைபிடிக்கிற மாதிரி இருக்கு. வெளியே வரதில் அவருக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. தெரியல இருக்கும். திரைப்பட நடிகர் என்கின்ற காரணத்தினால் இருக்கும். சரி, அவர் எப்படியோ பெரியாருக்கு நானும் மரியாதை செலுத்தினேன் என்று படம் பிடித்து உங்களுக்கெல்லாம் தெரிய வைத்திருக்கிறார். அது போதுமானது தான். சிலைக்கு போடுகிறார், படத்துக்கு போடுகிறார். இதெல்லாம் எல்லாமே அடையாள அரசியல் தான். நான் இன்றைக்கு பெரியாருடைய நாளில் நான் நினைத்தேன், சாதியை எதிர்த்து ஒரு பெரிய தலைவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடினார். கடைசியிலே தமிழ்நாட்டில் ஜாதி ஒழியவில்லை என்பது மட்டுமல்ல, கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திராவிட இயக்கத்தால் தான் அது கெட்டிப்படுத்தப்பட்டது. இதையெல்லாம் கார்த்திகை சிவத்தம்பி மாதிரி பெரிய அறிஞர்களெல்லாம் சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு ஜாதி வகையால் மிகவும் மோசமாக கெட்டிப்படுத்தப்பட்டிருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கம் தான் என்று. ஏனென்றால் இவர்கள் பேசுவது தான் ஜாதி மறுப்பு பேசுவார்கள். இதோட நடைமுறையில் தேர்தலில் மக்களை சந்திக்கின்ற போது மற்ற எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஜாதியை அனுசரித்து தான். ஒரு முறை ஜாதி கட்சிகளோடு கூட்டு சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது கருணாநிதிக்கு. யாருமே கூட்டு சேர வரவில்லை. அப்பொழுது கருணாநிதி சொன்னார், என்ன ஜாதி கட்சியோடு சேர்ந்துக்கிறீர்களே என்று கேட்டார். அப்போ ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டது. ஆமாம், ஜாதி ஒரு ரியாலிட்டி என்று சொன்னார். ஜாதி என்பது நடப்பில் உள்ள ஒரு உண்மை தானே, அப்புறம் எப்படி ஜாதி கட்சியோடு சேர்வது எப்படி குற்றமாகும் என்று பொருளிலே சொன்னார். என்ன வேண்டுமானாலும் புரட்டி பேசுவார்கள். என்ன அதோடு பெரியாருடைய பணி பெரிய அளவுக்கு நிறைவு பெறாமல் போனதற்கு மிகப்பெரிய காரணம் நான் நினைப்பது, மறுபடியும் இந்துத்துவா மைய அரசாங்கத்தின் அதிகாரத்தோடு உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. முன்பு அந்த சமூகம் மட்டுமே உங்களுக்கு எதிரியாக இருந்தது. அந்த சமூகம் உங்களை எதிர்த்து போராடுவதில்லை. நீங்கள் பூணூலை அறுக்கின்ற போதும் பிள்ளையாரை போட்டு உடைக்கின்ற போதும் சிறுபான்மையினராக இருந்த வன்முறைக்கு பழக்கப்படாத அந்த சமூகம் உங்களை எதிர்த்து போராடுவதில்லை. இப்பொழுது மைய அரசாங்கத்தின் துணையோடு அந்த அதே பிராமண மேலாண்மை தமிழ்நாட்டுக்குள் நுழைகின்ற போது, இந்துத்துவா என்ற பெயரால் நுழைகின்ற போது உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. தடுமாறுகிறீர்கள். என்ன காரணம் என்றால், நான் நினைக்கின்றேன் பெரியாருடைய உத்தியில் நேரிட்டு விட்ட தவறாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பெரியார் ஒரு சீர்திருத்தவாதி. பெரியார் மக்களுக்காக போராடினார். பொது வாழ்க்கைக்காக தன்னுடைய தனி வாழ்க்கையை அழித்து கொண்டார் என்கின்ற கருத்தில் நமக்கு மாறுபாடு கிடையாது. ஆனால் கடவுளை ஒழிக்கிறேன் என்று சொல்லி பிராமணனை ஒழிப்பதுதான் அவருடைய நோக்கம். கடவுளோடு அவருக்கு பகையில்லை. கடவுளின் பெயரால்
கடவுளின் பெயரால் பிராமணன் இருக்கின்றான். ஆகவே பிராமணனை ஒழிக்க வேண்டுமென்றால் அவன் பற்றி கொண்டு இருக்கின்ற கடவுளையும் சேர்த்து ஒழிக்க வேண்டும். கடவுளை ஒழித்தால் பிராமணன் விழுந்து விடுவான் என்று அவர் நினைத்தார். ஆகவே கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொன்னார். நோக்கம் பிராமணனை தவிர நோக்கம் கடவுள் இல்லை. ஆனால் கடவுளை ஒழிக்க முடியாது. மக்களுக்கு அது ரொம்ப பலவீனமான ஒரு தேவை. ஊன்றிக் கொள்வதற்கு வழுக்கு நிலத்திற்கு ஒரு ஊன்றுகோல் வேண்டும். அதனாலே கடவுள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவர் நேரில் தோன்றினாலும் சரி, தோன்றாவிட்டாலும் சரி, இருக்க வேண்டும். இருப்பது நம்முடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று மனிதன் நினைக்கிறான். வள்ளுவனே நினைத்தான். அவன் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தை பாடினான். ஆகவே அவர்களால் கடவுளை விட முடியவில்லை. ஆகவே பிராமணனையும் சேர்த்து விட முடியவில்லை. இந்துத்துவம் சேர்ந்து வந்து விட்டது. இப்பொழுது தமிழனிடம் நீங்கள் எந்த மதம் என்று கேட்டால் இந்து என்று சொல்லுகிறான். அவன் இந்து என்று சொல்லுகின்ற போதே பிராமண அடிமையாகி விடுகிறான். இந்து மதம் என்பது பிராமண மதம், அது வேத மதம், அது சமஸ்கிருத மதம், அது தமிழ் மதம் இல்லை. பக்தி இயக்கம் நடந்தபோது தமிழ் சமயங்கள் தனியாக தேவாரம் பாடி திருவாசகம் பாடி போராடின. ஞானசம்பந்தர் போன்றவர்கள் அவர்கள் வேத அடிப்படையில் அவர்களும் சேர்ந்து நின்றார்கள். அது கூட்டணி. அதற்கு பிறகு 2 பேரும் விலகி இருக்க வேண்டும். ஆதிசங்கரர் விலக்கி வைக்கத்தான் நினைத்தார். ஞானசம்பந்தரை திட்டினார். ஏன் போய் இந்த திராவிட சமயத்தோடு சேர்ந்து கொண்டிருக்கிறாய், நீ ஒரு திராவிட சிசு, அவன் நீனும் போய் சொல்லி தேவார பாட்டுக்களை எல்லாம் பாடுகிறாயே என்று சொல்லி சிசுன வழிபாடு என்பதை பற்றி இழிவாக ஆதிசங்கரர் பேசினார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இதெல்லாம் அவரவர் வழிபாட்டினுடைய முறைகள். எது சிசனம் எது சிசனம் இல்லை என்பதெல்லாம் ஆதிசங்கரர் பார்வை, நம்முடைய பார்வை. நமக்கும் அது தெரியும். அவடையுள் லிங்கம், விழுந்தது லிங்கம் விழுந்தது யோனி என்று திருமந்திரம் பாடும். ஆகவே அதல்ல, அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இதுவரை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வேத மதம் பக்தி இயக்க காலத்தோடு பிரிந்து தனித்திரண்டு இருக்க வேண்டும். அவர்கள் நம்மோடு சேர்ந்து நம்மோடு சேர்ந்தால் அவர்கள் நம் மீது குதிரை ஏறி விடுவார்கள். நம்மால் அவர்கள் மீது ஏற முடியாது, அவர்களால் நம் மீது ஏற முடியும். ஆகவே இந்து மதம் என்பது, நீ இந்து மதமாக நீ இருக்கின்ற வரையிலும் பிராமண மேட்டுமை ஒழியாது, வேதத்தின் பெருமை ஒழியாது, சமஸ்கிருதத்தின் ஆதிக்கம் ஒழியாது. சும்மா நாங்கள் இந்த மதம், உதயநிதி பேசினார் சனாதன தர்மம் என்று பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதான். நான் அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக நீங்கள் பெரியாருக்கு மாலை இடுவது போலத்தானது. வெறும் அடையாள அரசியலை தவிர உங்களுக்கு அடிப்படை தெரிந்தால், தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வையுங்கள். சேகர்பாபுக்கு இதெல்லாம் விளங்காது. ஸ்டாலினுக்கு விளங்கினால்தான் சேகர்பாபுக்கு விளங்கும். இந்து சமய அறநிலையத்துறை என்பதை நீங்கள் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வையுங்கள். தானாக வேதம் விலகி நிற்கும், பிராமணன் விலகி நிற்பான், சமஸ்கிருதம் விலகி நிற்கும். நாமும் அவர்களும் ஒரு மதம் இல்லை. இப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான், தீட்சிதர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் சிதம்பரம் கோயிலில் என்றால் அது நம்முடைய கோயில், அதில் வருகிற வரும்படி நம்மை சேர்ந்தது. நீ அவனை நீக்கி வை, தனி மதமாக அவன் இருக்கட்டும். அவன் மதம் தனி மதம் தான். அவன் அதிகாரிகளுக்கே கணக்கு காட்ட மாட்டாங்க. வேத மதத்தை சேர்ந்தவன் அவன். நாம் கருப்பரையும் ஐயனாரையும் கும்பிடுகிறவர்கள். என்ன இது 2 மதத்தையும் ஒன்றாக குழப்பி நீ இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்த நீதி கட்சிக்காரனுக்கு அறிவில்லை. அதற்கு பின்னால் வந்த பெரியார் இதை சிந்திக்கவில்லை, அண்ணா சிந்திக்கவில்லை. அவருடைய ஆட்சி காலத்திலும் அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை என்று தான் இருந்தது. நாமெல்லாம் இந்துக்கள் என்று பெரியாரே நினைத்திருக்கிறாரே. அதனால தான் நீ இந்து இல்லைடா மடையா, நீ சைவ மடையன் என்று சொல்ல வேண்டியதானே. நீ சைவ மடையன் வைணவ மடையன் என்று சொல்லுங்கள் உங்களுடைய போக்குப்படி. ஆனால் இந்து என்று என்னை ஏற்றுக்கொண்டு என்னை எதற்கு மடையன் என்று சொல்கிறாய்? இந்து மடையன் இல்லை, நீ சைவ மடையன் என்று சொன்னால் ஓஹோ நமக்கு மடத்தனத்தில் கூட தனித்தன்மை இருக்கிறது என்று சொல்லி இவன் தனியாக பிரிந்து வந்திருப்பான். என்ன, அதனாலே பெரியாருடைய நோக்கம் நிறைவேறாமல் போனதற்கு காரணம் இந்து மதம் தமிழனுடைய மதம் என்பதை அவர் மறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை. சும்மா இந்து ஒழிய என்று சொல்லக்கூடாது, அது உன்னுடைய மதம் இல்லை என்று சொல்ல வேண்டும். இவனை தனித்து பிரித்திருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், தமிழனுக்கு நாகரிகம் உண்டு, மொழி உண்டு, இனம் உண்டு, பண்பாடு உண்டு, அறிவு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் மதம் மட்டும் கிடையாதோ? பெரியாருக்கு அது தெரியாதோ? கேட்கிறேன். இதை பற்றி நான் ஒரு 6 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கருத்தல்ல, மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை, மறைமலடிகள் போன்ற பெரிய அறிஞர்கள் சொன்ன கருத்தை தான் நான் முன்வைத்து பேசுகிறேன். இதை வாங்கி கொண்டு தன்னுடைய ஆட்சி காலத்தில் இதை செயல்படுத்த உன்னால் முடியவில்லை என்றால் வெறும் சனாதன தர்மம் என்று நீ கூறிவிட்டு போவதால் வேத ஆதிக்கம் ஒழிந்து விடுமோ? உனக்கு அதே அடிப்படையே தெரியவில்லையே. நாம் இந்து இல்லை என்பதே உனக்கு தெரியவில்லையே. தமிழ்நாட்டில் இருக்கின்றவன் இந்துக்கள் இல்லை, அவர்களுக்கு தனி மதம் உண்டு, தனி நாகரிகம் சிந்து சமவெளி காலத்திலிருந்து இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக தனி மதம் மட்டும் இருக்காதா?
இந்திய நாகரிகமே 2 பேரால் உருவாக்கப்பட்டது தான். ஒன்று வேத நாகரிகம், இன்னொன்று இந்து சமவெளி நாகரிகம். ஒன்று ஆரிய நாகரிகம், இன்னொன்று திராவிட நாகரிகம். ஆரிய நாகரிகத்தின் பெயர் இந்து மதம். எதற்காக நீ எங்கள் தலையில் அந்த மதத்தை சுமத்துகிறாய்? எதற்காக சமஸ்கிருதத்தை சுமத்துகிறாய்? இந்துவை தள்ளு, வேதத்தை தள்ளு, விவேகானந்தரோடு சேர்த்து அனுப்பிவிடு. பிறகு நம்முடைய மதம் தனித்தமிழாக நின்றுவிடும். இந்த அறிவு சேகர் பாபுவுக்கு இருக்காது என்று எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள். சரி, அவர் ஏதோ மந்திரி பதவி கிடைத்தது என்பது பூர்வ ஜென்ம புண்ணியமாம் என்று ஜாதகத்திலே சொல்வது போல் அவருக்கு நடந்திருக்கிறது. இந்த ஸ்டாலினுக்கு எங்கே போனது இந்த யோசனை? ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இந்த வீரமணி இதை பற்றி சிந்திக்கிறாரா? பெரியாருடைய அன்பர்கள் இதுக்கு மாற்று கருத்து சொல்லட்டுமே. நான் என் கருத்தை மாற்றிக்கொள்கிறேன், இல்லாவிட்டால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். யாராவது சொல்லுங்கள். இந்து மதம் நம்முடைய மதம் இல்லை என்பதை தமிழனுக்கு போய்த்தாலே தமிழன் சுயமரியாதை பெற்று விடுவான். அப்புறம் என்ன சுயமரியாதை? நீங்கள் பிராமணனிடமிருந்து சுயமரியாதை பெறு, பிராமணனிடமிருந்து சுயமரியாதை பெறு என்று சொல்லிவிட்டு 2 பேரும் இந்து என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் சுயமரியாதை எப்படி தமிழனுக்கு வரும்? இந்த அடிப்படை கருத்தை நீங்கள் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு சிந்திப்பதில்லை என்று சொன்னால் பிறகு நீங்கள் மாலை சூடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு விஜய் படத்திற்கு போட்டு நீங்கள் சிலைக்கு போடுங்கள், ஒரு மாறுதலும் வராது. ஒரு மாறுதலும் வராது. காலத்திற்கு ஏற்ற சிந்தனை வேண்டும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நுட்பமான பல விஷயங்களை தொட்டீங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இங்கே இருக்கிறதுல இப்போ அவர் தன்னோட கட்சிக்கு கொள்கை தலைவராக பெரியாரை தான் முன் வச்சிருக்காரு. நீங்கள் சொல்கிற இந்த சாதி அடுக்குகள்ல இருந்து இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் அதை தான் விஜய் பேசுறாரு. தமிழ்நாட்டில் தலித்துகள் ஒடுக்கப்படுறாங்கன்னு பேசுறாரு, வேங்கையல் விவகாரத்தை பற்றி பேசுறாரு. ஸோ இவ்வளவு தெளிவாக பேசுகிற விஜய் பெரியார் திடலுக்கே போன விஜய் ஒரு பெரியார் சிலைக்கு மாலை போட்டிருந்தா ஓகே, இன்னொரு தலைவர் வந்து இது பண்றாரு என்ற ஒரு பேசுபொருள் இருந்திருக்கும். தமிழ் வருடப்பிறப்பன்று நம்ம சாமி வெள்ளி குதிரை வாகனத்தில் ஏறி ஊர்வலம் வர வேண்டும் என்கின்ற சடங்கு ஏன் நடக்கவில்லை என்பது போல தான் சிலைக்கு போடுகிறார், படத்திற்கு போடுகிறார், போடாமலே இருக்கிறார். இப்போ நான் பெரியார் மேல் மதிப்புடையவன் தான், ஒரு படத்திற்கும் போடவில்லை, வீட்டில் தான் இருக்கிறேன். நம்முடைய மனம் என்ன நினைக்கிறது, நாம் அவர்களை எப்படி, அதுதான் முக்கியம். நீங்கள் அதை காட்டுவது உங்களுடைய செயலில் இல்லை. நீங்கள் மாலையிடுவதன் மூலம்தான் நீங்கள் அவருடைய ஆளாக காட்டிக்கொள்ள நினைக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், பெரியாரே காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். பெரியார் நிலைத்து இந்த தமிழ்நாட்டுக்கு 2000 ஆண்டுகளுக்கு அவர் வழிகாட்டுவார் என்பது மூடத்தனம். 2000 ஆண்டுகளுக்கு வழிகாட்டுவார். அவர் போய் 50 ஆண்டுகள் ஆன பிறகும் நீங்கள் புதிய கருத்துக்களை நோக்கி நகரவில்லை என்றால் பெரியார் விட்ட இடத்திலிருந்து தொடருவோம். பெரியார் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு கருவூலம். பெரியார் தன்னலமற்ற ஒரு மாபெரும் தலைவன். ஒரு 20 வயதில் தொடங்கி 80-90 வயதில் சாகின்ற வரையிலும் பொது வாழ்க்கையில் அவர் தன்னுடைய நலத்தை துறந்து அவர் மக்களிடம் ஒரு அசைவ இயக்கத்தை உண்டாக்கினார். பெரியாரை வரலாற்றில் நீங்கள் தள்ள முடியாது. ஆனால் பெரியாருடைய பணி முற்று பெறவில்லை. நீங்கள் எங்கிருந்து போக வேண்டும்? மாலை இடுவது அப்புறம் இருக்கட்டும். நீ படத்திற்கு மாலை இடு, இல்லை வேறு எதற்கு மாலை இடு, எனக்கு அது முக்கியம் இல்லை. எனக்கு உங்களுக்கு தான் இதெல்லாம் முக்கியமாக தெரியும், எனக்கு முக்கியம் இல்லை. நீ தமிழனுடைய மதம் இந்து இல்லை என்று சொன்னால் இந்துத்துவாவிலிருந்து அவன் விட்டுருப்பான். வடநாட்டுக்காரனுக்கு சொல்ல முடியாது, அவனுக்கு தனி மதம் கிடையாது. அவன் பிராமணனுடைய மதத்தை விவேகானந்தரும் ஜெயபிரகாஷ் நாராயணன், விவேகானந்தர் காயஸ்தா வகுப்பை சேர்ந்தவர், பிராமணர் அல்லாதவர். அவர் எதற்காக இந்துத்துவாவை கட்டி கொண்டு அழுதார்? அமெரிக்காவில் போய் எதற்காக அத்வைத மதத்தினுடைய பெருமையை பற்றி பேசுகிறார்? அவர் நினைக்கிறார் இந்திய மதமே அத்வைதம் என்று நினைக்கிறார். அத்வைதம் என்பது சங்கரர் மதம், நம்ம சங்கராச்சாரி மதம். அது நம்முடைய மதம் இல்லை. அது புரியவும் புரியாது, அவர்களுக்கு தான் புரியும். ரொம்ப நுட்பமாக இருக்கும். ஒரே ஒரு உலகம்தான் உண்டு, ஒரே ஒரு உயிர் தான் உண்டு, அது பிரம்மம், அதுதான் என்றெல்லாம் பேசினால் எல்லாம் கிறுகிறுத்து போயிடுவான். நம்முடைய டிவியும் அதுக்கும் பார்க்க மாட்டான் ஒருவன். அதனாலே சொல்லுகிறேன், நம்ம எதுவோ அதற்கு அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான சிந்தனை புதிய தலைவர்களுக்கு இல்லை. சீமான் உணர்வது போல விஜயும் புரியாமல், அதாவது அஞ்சலி அம்மா அவர்கள் கட் அவுட்டை வைத்து கொண்டால் வன்னியர் ஓட்டு வந்துவிடும். அப்புறம் இந்த இவர் வேல் நாச்சியார் அவருடைய கட் அவுட்டை வைத்து கொண்டால் தேவர் ஓட்டு விழுந்து விடும். இந்த அரசியல் தானே பண்ணுகிறீர்கள் நீங்கள். அவன் அங்கேருந்து கேட்குறேன், ஆம்பூர்லேருந்து ஏன் நீ காகித மில்லத் படத்தை வைக்கல, எங்கே ஓட்டு வேண்டாமா என்று கேட்குறான். இதற்கு மேல் அரசியல் நடத்த தெரியவில்லையே. இந்த அடையாளம் திரும்பவும் இதே கொட்டைக்குள்ள அதற்குள்ளே தான் சுற்றி வருகிறார். அவருக்கு தெரியாது. அவருக்கு யோசனை சொல்கிறவன் இருக்கானே, அவனையாவது அறிவுள்ளவனாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இவருடைய குறைபாடே. இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் வேறு வாழ்க்கை முறையில் பழகியவர்கள். சரி, ஒரு கூட்டம் இருக்கிறது, அதை நல்ல நிலைக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருப்பது சிறந்தது. நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அறிவுடையவனிடமிருந்து அறிவை நாம் திரட்டி கொண்டு இந்த மக்களுக்கு பயன்படுத்துவோம் என்று சொன்னால் பரவாயில்லை. இந்த கட் அவுட் அரசியலை வைத்து கொண்டு என்ன நீங்கள் வெற்றி பெற்று என்ன செய்வீர்கள்? இது என்ன காலம் எவ்வளவு வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் குளோபலைசேஷன் நடக்கின்ற உலகத்தில், பொருளாதார நிலைகளெல்லாம் மாறுகின்ற உலகத்தில்
எல்லாவற்றுக்கும் ஒரு புதிய தீர்வு காண வேண்டும். தமிழனுக்கு இழிவு என்பது இப்பொழுது எங்கே இருக்கிறது? பெரியாரை நீங்கள் போற்றுவதற்கு காரணம் தமிழனுடைய இழிவு நீங்க வேண்டும் என்பது. பெரியார் விட்ட இடத்தில் தொடர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இந்து மதத்தை நீங்கள் நீக்கினால்தான் தமிழ் சைவ மதங்களையும் வைணவ மதங்களையும் குலதெய்வ வழிபாட்டையும் இவைதான் தமிழனுக்குரியவை என்பதை அவனுக்கு உணர்வூட்டினால்தான் இந்த இழிவு நீங்கும். இல்லாவிட்டால் இந்துத்துவா நீங்கவே நீங்காது, இந்து ராஷ்டிரம் நீங்காது. பிராமணன் 3% இருந்து கொண்டு உங்களுடைய முதுகிலே சவாரி செய்து கொண்டு தான் இருப்பான். ஆனால் இப்போ தமிழக முதல்வர் இன்னைக்கு சொல்லும்போது கூட இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிய பாகுபாடு ஒழிக்கப்படும், இங்கே வந்து ஒரு சமத்துவம் வந்து உருவாக்குறதுக்கான இது பண்ணிருக்கோம். நாம வந்து பெரியாருடைய கொள்கைகளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதுபடி தான் இந்த ஆட்சி நடந்துட்டு திராவிட கட்சிக்காரரான சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொல்லுகிறார், சாதி வெறி பெருத்து விட்டது, தலித்துகள் தங்களுடைய உரிமை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், தலித்துகள் தங்களுடைய உரிமைகளை இழந்து விட்டார்கள், ஆணவ படுகொலைகள் நிறைய நடக்கின்றன, தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது என்று 4 கருத்துக்கள் சொல்லி இன்றைக்கு சிபிஎம் இப்போ தான் இன்றைக்கு காலையில் நல்ல நிம்மதியாக தூங்கியிருப்பார் போல இருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் நமக்கு தெரிந்தது நம்முடைய கட்சி தனி கட்சி, நமக்கு தனி கொடி இருக்கிறது, நாம் திமுகவினுடைய அங்கம் இல்லை என்று முத்தரசனை போல் அவரும் ஒரு ஒத்துதலை வைத்து ஊதி கொண்டு தான் இருந்தார். அப்புறம் முத்தரசன் ஊதட்டும், அதை பற்றி பரவாயில்லை, நாம் தனி கட்சி என்று ஞாபகம் வந்து இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஜாதி வெறி தலை தூக்கி ஆடுகிறது தமிழ்நாட்டில். திராவிட இயக்கங்களால் ஜாதி கெட்டிப்படுத்தப்பட்டது என்று அறிஞர்கள் பேசுகிறார்கள். முன்பு இருந்ததை விட ஜாதி கெட்டிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று சொல்லுகிறேன், இவர்களுக்கு ஆழமான யோசனை தெரியாது திராவிட இயக்கத்திற்கு. கருணாநிதி என்ன நினைத்தார்? சமத்துவபுரம் வைத்தால், எல்லா ஜாதிக்கும் ஒரு வீடு கொடுத்தால் எல்லாரும் ஒன்றாக இருப்பார்கள், பிராமணனுக்கும் ஒன்று கொடுப்போம், பிராமணன் தான் அந்த திட்டத்தால் நன்மை பெற்றவன் என்ன, வேறு எல்லாரும் எப்பொழுதும் உள்ளவர்கள். இவருடைய கட்சிக்காரராக பார்த்து ஒவ்வொருத்தனுக்கும் வீடு கொடுத்து விட்டார்கள். ஒவ்வொரு ஊர்லையும் சமத்துவபுரத்தில் திமுகவை பின்பற்றுகிறவன் ஒரு ஜாதியில் இருப்பான்ல, கோணாருக்கு ஒன்று, தேவருக்கு ஒன்று, மற்றவர்களுக்கு ஒன்று, தாழ்த்தப்பட்டவருக்கு ஒன்று. ஐயர் மட்டும்தான் திமுகவில் இருக்க மாட்டார். இதுதான் சமத்துவபுரம். இந்த சமத்துவபுரத்தில் எல்லாரும் வாடகைக்கு விட்டுட்டு அவன் நகரத்துக்குள்ளே இருக்கான். சமத்துவபுரம் ஊருக்கு வெளியே 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கே ஒரு வசதியும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, இதுவும் கிடையாது. இவர்கள் என்ன உண்டாக்கினாலும் அது வெற்றி பெறாது. யாரையோ விட்டு போய்விட்டார்கள். சமத்துவபுரங்கள் வெற்றி பெறவில்லை. இது ஜாதியை ஒழிக்கும் என்று அவர் நினைத்தார். இது என்ன ஒருத்தருக்கும் நான் கேட்கிறேன், சேரி தனியா இது தனியா இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும், ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று எடுத்தாரு. சொல்ல முடியாது. பிரிச்சு வைக்கப்பட்ட இடத்துல இந்த தெருவுக்குள்ள நீ வரவே கூடாதுன்னா இருந்தது இல்லை. நான் ஒன்று சொல்லுகிறேன், சேரி என்று தனியாக ஏற்பட்டதற்கான அந்த நிலம் ஒரு கூட்டு மக்கள் வாழ்ந்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். தாசில்தாராக இருக்கிற தலித் யாரும் போய் சேரியில் இருப்பதில்லை. அவர்கள் நமக்குள்ளே தான் இருக்கிறார்கள், அடுக்குமாடி வீடுக்குள்ள ஒரு வீட்டில் தான் இருக்கிறார்கள். அதை யாரும் மறுப்பதில்லை. இல்லை, அந்த மாதிரி ஒரு தாசில்தார் நான் சொல்கிறேன், அந்த இடத்தை பெற்று வசதியை பெற்றால் தானே இங்கே வரலாம். அங்கே வீடு கட்டி கொள்வதற்கு உங்களுக்கு வசதி தேவையில்லை. ஒரு இடத்துல நீங்கள் ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு வாழலாம். இங்கே வர வேண்டும் என்றால் உங்களுக்கு வசதி வேண்டும். அந்த வசதியை நீங்கள் பெற்றால் யாரும் அதை மறுப்பதில்லை. அந்த மறுப்பு நிலைகளெல்லாம் இப்பொழுது இல்லை. அதுவரையிலும் அது ரொம்ப சிறந்த ஒன்று தான். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அசிங்கம். நிறைவாக வந்து சீமான் தொடர்பான ஒரு கேள்வியோட இந்த நேர்காணல் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். இதில் சமீபத்தில் வந்து பெரிய அறிவாளி, அவரை பற்றி நாம் பேசாவிட்டால் இந்த உலக நாளைக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ சமீபத்தில் விஜயை கடுமையாக விமர்சிச்சிருந்த சீமான் வந்து இப்போ திடீர்னு வந்து விஜய் என்னோட எதிரி கிடையாது, என்னுடைய நண்பர் தம்பி தான் அப்படின்ற இடத்துக்கு ஏன் திரும்ப வராரு? ரொம்ப மானங்கெட்ட அரசியல்வாதி ஒருவர் உண்டென்றால் அவர் தான். அப்புறம் நேற்று வந்து நடு ரோட்டில் அடிபட்டு சாவான் என்று சொல்லுவார். அப்புறம் இன்னைக்கு தம்பி என்று சொல்லுவார். இதுக்கு என்ன பொருள் இருக்கிறது? ஆனால் நாம் தமிழர்லேருந்து விலகிற எல்லாருமே போய் சேர்ற இடம் வந்து பெரும்பாலும் சேர்ற இடம் தாவேகாவா தான் இருக்கு. அப்படி இருந்துமே திரும்ப திரும்ப அவர் விஜய் என்னோட தம்பி, விஜய் என்னோட என்னதான் இருந்தாலும் என்னுடைய தம்பி என்கிறார். பகைவன் என்று சொன்னால் இவன் போகின்றவனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இவர் நடு ரோட்டில் அடிபட்டு சாவான் என்று சொன்னபோது இதை ஏற்கவில்லை. எல்லாரும் அசிங்கமாக ஒரு கொள்கையில் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று 2 தான் இருக்கும் என்று அவர் சொன்னார். திராவிடம் என்பது ஒன்று திராவிடம் என்று சொல், அவற்றால் தமிழ் என்று சொல், 2க்கு நடுவில் என்றால் அடிபட்டு சாவா என்று சொன்னார். இது என்ன? இந்திய தேசியத்தை ஒரு பக்கம் சொல்லுகிறீர்கள், தமிழ் தேசியத்தை ஒரு பக்கம் சொல்லுகிறீர்கள். நடுவில் இருந்தால் அடிபட்டு சாவானா? நடுவாந்திர கொள்கைகள் கிடையாதா? 2 எக்ஸ்ட்ரீம் பாலிசிஸ்க்கு நடுவே நடுவாந்திர கொள்கை, இதெல்லாம் ஒரு பேச்சா? நடுவில் நின்றால் அடிபட்டு சாவா? இந்த உலகத்திலேயே நம்ம யாருடைய பேச்சையாவது கேட்டு இன்னும் கிறுக்கு பிடிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மூளையின் வலிமை பெரியது. அவ்வளவு உளறல் மன்னன் நம்முடைய சீமான்.
இப்போ நடுவாந்திரத்திலிருந்து அடிபடி சாகாது என்று ஒரு நாளைக்கு பேசுவது, என்னுடைய தம்பி என்று ஒரு நாளைக்கு பேசுவது, என்ன இது? அவள் முட்டாள் என்று சொல்லுகிறாய், உனக்கு கொள்கை புரியவில்லை, நீ அப்படி இருக்க முடியாது என்று சொல்லுகிறாய். அப்புறம் இன்னைக்கு தம்பி என்று என்ன பொருள் இருக்கிறது? உங்களுடைய ஆள் அங்கே போனால் இதை விட ரொம்ப பிரமாதமான இடமாக இல்லாவிட்டாலும் உன்னை விட நல்ல இடம் தான். நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நல்லது. மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.